சேர்ந்து ஒரு ஸ்பெயின் நிறுவனம் ஆண்டுக்கு 447 கோடி வீதம் 8 ஆண்டுக்கு ஒப்பந்தம் செஞ்சு இந்த நகரத்தினுடைய துப்புரவு பணியை அவங்க எடுத்துக்கிறதா சொல்கிறாங்க. இந்த துப்புரவு பணியை ஒரு அரசு என்பது ஒரு குறைந்தபட்ச ஒரு நம்ம ஊர்லேயே ஒருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு பொதுநலனாக இருக்கார், பொதுநலனாக யோசிக்கிறாருன்னா ஒரு மரம் நடுறது இந்த மாதிரியான ஒரு குறைந்தபட்ச பொறுப்பு இருக்கு இல்லையா, ஒரு பொது நலனுக்கான குறைந்தபட்ச பொறுப்பு. அப்படி மிக குறைந்தபட்ச பொறுப்பு இந்த துப்புரவு பணிகள், ஒரு அரசினுடைய மிக குறைந்தபட்ச ஒரு அடிப்படை பொறுப்பு இந்த துப்புரவு பணிகள். அதற்குமே இது தன்னால் இயலாமல் ஒரு ஸ்பெயின் நிறுவனத்தை அழைத்து வந்து ஒரு இந்திய நிறுவனத்தோட கூட்டாக இணைந்து அடிப்படை இன்னைக்கு நீங்கள் ஒரு குறைந்தபட்ச அதிலே பார்த்தீங்கன்னா திருப்பூரில் வந்து 700 ரூபா தராங்க, ஒரு நாளைக்கு ஊதியமாக 700 ரூபா கிட்டத்தட்ட அந்த மாநகராட்சியில் நிர்ணயிக்கிறாங்க. இங்கே 400 ரூபா. அதாவது தமிழ்நாட்டிலேயே ஒரு மாநகராட்சியில் ஒரு விதமான ஊதியமும் இன்னொரு மாநகராட்சியில் இன்னொரு விதமான ஊதியமும். இந்த மாடல், இந்த வடிவத்தை ஒரு தனியார் பன்னாட்டு நிறுவனத்தின் வழியாக இந்த அரசு செயல்படுத்தக்கூடிய ஒரு போக்கு இது துப்புரவு பணியில் இருக்குது. இந்த துப்புரவு பணி இல்லாமல் குடிநீரில், சாலை பொது போக்குவரத்தில், கல்வியில், பொது சுகாதாரத்தில் இதெல்லாம் என்னென்ன பண்ண முடியுமோ ஒரு பன்னாட்டு தொழில் வாய்ப்புக்கான ஒரு தளத்தை உருவாக்கி தரக்கூடிய ஒரு பரந்துபட்ட திட்டம் தான் இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டம். இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டங்கிறது 2015 இந்த மோடி அரசு முதலாக ஆட்சி வந்தபோது 2015 ஜூன் மாதம் வந்து அறிவிக்கிறாங்க. 100 நகரங்களை தேர்ந்தெடுத்து அந்த 100 நகரங்களுக்கு நாங்கள் வந்து தலா 1000 கோடி வீதம் 1 லட்சம் கோடி ஒதுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு 100 நகரங்களை தேர்ந்தெடுத்து அதற்கான அறிவிப்பை வெளியிடுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே மட்டுமே ஒரு குறிப்பிட்ட மாநகராட்சிக்குள்ள சில மண்டலங்கள் மட்டும் 447 கோடினா இந்தியா முழுமைக்குமான இருக்கக்கூடிய துப்புரவு பணியில் இருக்க மற்றும் தொழில் முதலீட்டு வாய்ப்பை நீங்கள் பாருங்கள். இப்படி இந்த திட்டம் மட்டுமே 1 லட்சம் கோடி 100 மாநகர அமைப்புகளுக்கு தலா 1000 கோடி வீதம் 1 லட்சம் கோடி திட்ட மதிப்புடைய ஒரு திட்டத்தை வந்து 2015 ஜூன் மாதம் ஆரம்பிக்கிறாங்க. அதன் பிறகு இதை வந்து ஒவ்வொரு மாநிலமும் வந்து எந்தெந்த நகரமைப்பை தங்களுடைய திட்டத்துக்கு இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை நினைச்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அந்தந்த மாநிலங்களுக்கு தகுந்தவர்கள் எண்ணிக்கையை தீர்மானிக்கிறாங்க. அதில் தமிழ்நாட்டுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 மாநகர அமைப்புகள் வந்து இந்த திட்டத்தில் இணையுது. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்குமே தஞ்சாவூர் என்பது நகராட்சி, ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழாக அது மாநகராட்சி, இந்த திட்டத்துக்கான நோக்கத்துக்காக அது மாநகராட்சியாக மாற்றப்படுது. அது மாதிரி பல்வேறு திண்டுக்கல் கடைசி வரைக்கும் அதில் இணைய முற்பட்டு இணைய முடியாமல் போச்சு. அதுமாரி திடீர்னு நகராட்சி நகரமைப்புகள் எல்லாமே மாநகர அமைப்புகளாக மாற்றி அதை வந்து இந்த திட்டத்துக்காக அது மாதிரியான ஒரு வேலை செய்கிறாங்க. அது 2015 ஆரம்பித்து கிட்டத்தட்ட படிப்படியாக ஆரம்பத்தில் சென்னையும் கோவையும் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கு அடுத்த கட்டமாக பல்வேறு இதில் இன்றைக்கி 12 நகரமைப்பு தமிழ்நாட்டை சேர்ந்த 12 நகரமைப்புகள் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழே இருக்குது. இது